வாகை சூடவா நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ. வாந்தி எடுத்தது என்னவோ தேன்மொழி, ஆனால் மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வருது என்னவோ அப்பத்தாவுடைய பரபரப்பை பார்க்கும்போது தேவியா தேன்மொழியா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கே வருதுங்க. அப்படி தாங்க இந்த ப்ரோமோவையும் கொடுத்துருக்காங்க. ப்ரோமோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமான விருந்தாளி ஆதிதான் தெரிஞ்சுக்கிட்ட ஜீவா பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்டாலும் அதை வெளியில் காமிச்சிக்கலை, முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த ஆதி, ஏன் ஜீவா என்னை பார்த்து முறைக்கிறேன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காக அவன் கறி மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், மீனாட்சி தான் ஆசையாக சமைச்சு வச்சுருக்கா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பக்கத்தில் போனான் ஆதி. இனிமேல் நிறைய விஷயங்களில் நீ விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு ஆதி ஜீவா கிட்ட சொல்ல, ஜீவா கோவப்படுறாரு. ஆனால் வெளியில் காட்டிக்கலை. எல்லாரும் போனதுக்கப்புறம் இவன் எதுக்கு வந்திருக்கான்னு மீனாட்சி கிட்ட கேட்க, மீனாட்சியும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி தானே கொடுக்க வந்திருக்காருன்னு சொல்ல, அவன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கொடுக்க வந்த மாதிரி தெரியல, பழைய ஹிஸ்ட்ரியை நோண்ட வந்த மாதிரி தெரியுதுன்னு ஜீவா ஒரு பக்கம் சொல்ல, வந்த ஆதிக்கு தலவாழை இலை போட்டு கறி மீன் முட்டைன்னு அளந்து வைக்கிறாங்க. மீனாட்சி சமையல்னு சொல்லி ஆகா ஓகோன்னு பாராட்டி அதை ருசித்து சாப்பிட்றாரு ஆதி. இதெல்லாம் பார்த்து ஜீவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதில் இடையில அப்பத்தா வேற மீனாட்சியை ஆதி பக்கத்தில் உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடும் போடுறாங்க. மீனாட்சிக்கு இது பிடிக்கலனாலும் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சக்திக்கு சந்தேகம் இருந்தாலும் அவங்க அதை வெளிப்படைய சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. கை கழுவ வரும்போது மீனாட்சி கை கழுவிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆதி சொல்கிறாரு, மீனாட்சியுடைய முதல் சமையலும் நான் தான் சாப்பிட்டேன், மீனாட்சியும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக ஜீவாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டு ஆதி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆதி பின்னாடியே ஜீவாவும் போகிறாரு. போனவர் சும்மாவா இருந்தார், வஞ்சிர மீனில் நான் பால்டாயில் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதிக்கு சாப்பிட்ட சாப்பாட்டை வாமிட் பண்ணுற அளவுக்கு பேசி பண்ணிடுறாரு. ஆதியும் ரொம்ப கோவப்படுறாங்க. இருந்தாலும் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற ஒரு வார்னிங்கோடு ஜீவாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் தேன்மொழி, மீனாட்சி அண்டு சக்தி அவங்களுடைய மாமியார், இவங்க 3 பேரும் உட்காந்து துணி மடிக்கிறாங்க. அப்படி துணி மடிக்கும்போது ஜீவாவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஜீவா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது, நல்லவனாக இருக்கிறதா பிரச்சனை, ஏன்னா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அதை செய்வானா இதை செய்வானன்னு தெரியாமல் இருக்கிறதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, நீ வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே மாறிட்டாமான்னு சக்தி ஒரு பக்கம் சொல்ல, எங்கே மாறினா, நான் கொடுத்த டைம் முடிய போகுதே அப்படின்னு சொல்ல, என்னது டைமா அப்படின்ற சந்தேகத்தோடு கேட்கும்போது அந்த இடத்துல தேன்மொழியும் வாமிட் எடுக்க, ஸோ ஒருவேளை நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு சக்தியும் ஒரு பக்கம் சொல்ல, தேன்மொழி முகத்தில் அப்படி ஒரு பொழிவு. இதை பார்த்து தேவி ஷாக்காக எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அப்பதாவை இங்கே கட்டிலில் வச்சு 4 பேரும் தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோ, பாண்டி, அப்புறம் லோகு, இவங்க 4 பேர் தான் தூக்கிட்டு வராங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தா மருத்துவச்சி. டாக்டரை நம்ப முடியாது, உங்களை தான் நம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்போ தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேன்மொழி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே அப்போ தான் இவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் தேவியும் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க முகத்துலேயும் சந்தோஷம் இருக்குது, தேன்மொழி முகத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. இவங்க 2 பேரில் யார் தான் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றதான் சந்தேகமாக இருக்குது. ஆக மொத்தம் அடுத்த பூகம்பம் இந்த வீட்டில் வெடிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என் பேத்தி தேவி கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி, அவள் ஒரு வாரிசை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாதுன்னு பாட்டி வேற சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தேன்மொழி கர்ப்பமானது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.